Hello everyone. இந்த வீடியோல CMA ட்ரெய்னிங் ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். CMA ட்ரெய்னிங் ஸ்கீம் அப்படிங்கும்போது CMAல இன்டர் லெவல், ஃபைனல் லெவல்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே ட்ரெய்னிங் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ட்ரெய்னிங் ஸ்கில்ஸ் ட்ரெய்னிங் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் இருக்கு, ப்ராக்டிக்கல் ட்ரெய்னிங்னு இருக்கு. அதுலேயும் புதுசாக ஸ்கில் ட்ரெய்னிங்கும் IOTPயும் இந்த டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனில் இருந்து நியூ ஸ்கீமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இப்போ எல்லா ட்ரெயினிங்கும் மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CMA ட்ரெய்னிங் ஸ்கீம் இன்டர் லெவல் அண்ட் ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிளாக ஆகக்கூடியது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா அண்ட் டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. CMA இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் கம்பல்சரி. இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் அப்ளிகபிள் ஆகும், எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் பார்க்கலாம். 120 ஹவர்ஸ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் கம்பல்சரியாக போகணும். ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில்ஸ் ட்ரைனிங் 80 ஹவர்ஸ் கம்பல்சரியாக போகணும். அதை தவிர இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அது இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, IOTP அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில். ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் கண்டிப்பாக போகணும். இது 10 டேஸ் போகணும். மேலே உள்ளது எல்லாமே ஹவர்ஸு, பட் இது 10 டேஸ். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இதை தவிர எக்ஸ்ட்ராவாக, இது இன்டர் லெவலில் ஜாயின் பண்ணின உடனே நீங்கள் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ஃபைனலில் அனதர் லாஸ்ட் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகும்போது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 15 மந்த்ஸு கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ 15 மந்த்ஸு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் மஸ்ட்டு. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் இருக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எங்கே போகணும், எப்படி போகணும், அந்த 15 மந்த்ஸுங்கிறது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் CMA இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும், அது ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறப்ப அது என்னென்ன ஃபார்ம், எந்தெந்த ப்ரொசீஜர் எல்லாமே அதில் டீட்டெயிலாக இருக்கும். அது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இங்கே டிசம்பர் 2024 எக்ஸாமில் இருந்து நியூ ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் IOTP ஸ்கீம் 2024 அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம CMA இன்ஸ்டிடியூட்டில். ஸோ அந்த ஸ்கீமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 120 ஹவர்ஸ் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமும், ஃபைனலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் 80 ஹவர்ஸும் கம்பல்சரி. அதை தவிர அடிஷ்னலாக IOTP, ஏற்கனவே IOTPங்கிறது 7 டேஸ் இருந்தது, பட் இப்போ இந்த ஸ்கீமில் 10 டேஸாக அதை மாற்றிருக்காங்க. ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ட்ரைனிங்னு இன்டரில் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் அதை ஸ்கில் ட்ரைனிங்னு மாற்றினாங்க. இன்டரில் மட்டும்தான் அந்த ஸ்கில் ட்ரைனிங் இருந்தது. பட் இப்போ இந்த டிசம்பர் 2024 எக்ஸாமில் இருந்து இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டுலேயுமே ஸ்கில்ஸ் ட்ரைனிங் மஸ்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக 200 ஹவர்ஸ் இன்டர் அண்ட் ஃபைனலில் சேர்த்து. இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எங்கே அட்டன் பண்ணணும், இந்த என்னென்ன ஸ்கில் ட்ரைனிங் இருக்குங்கிறது முதல்ல பார்த்துடலாம். இந்த 120 ஹவர்ஸ்க்கு டேலி, ERP இந்த மாதிரி ரிலேட்டடானதெல்லாம் ஒரு 40 ஹவர்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் 20 ஹவர்ஸ், MS ஆஃபீஸ் 40 ஹவர்ஸ் அண்ட் ஃபைலிங் 20 ஹவர்ஸ். இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஷெட்யூல். இதில் இந்த டேலி, ERP ரிலேட்டடான ஸ்கில் ட்ரைனிங்கும் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் இந்த ரெண்டுமே டைரக்டரேட் ஆஃப் ஸ்டடீஸ் இவங்க கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே ஆன்லைனில் நடக்கும், ஆன்லைன் மோடில் நடக்கும். பட் இந்த MS ஆஃபீஸ் அண்ட் ஃபைலிங் இதெல்லாமே நீங்கள் எங்கே ஓரல் கோச்சிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எங்கே ஓரல் கோச்சிங் சென்டரோ, மேபி அது ரீஜனல் கவுன்சிலாக இருக்கலாம் அல்லது சாப்டராக இருக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அங்கே அவங்க தான் இதை நடத்துவாங்க. இப்போ இந்த MS ஆஃபீஸும் ஃபைலிங்கும் ஹைப்ரிட் பேசிஸ் அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் பேசிஸ்னால் என்ன, ஆன்லைனும் இருக்கும், ஃபிசிக்கலும் இருக்கும், ரெண்டும் கலந்துருக்கும். ஸோ இப்போ இது அந்த பர்டிகுலர் சென்டரில், தட் மீன்ஸ் இன்ஸ்டியூட்டுடைய சாப்டர் அல்லது ரீஜனல் ஆஃபீஸில் நீங்கள் எங்கே ஓரல் கோச்சிங் சென்டராக உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓரல் கோச்சிங் சென்டர் உங்களுக்கு எந்த சாப்டரோ அந்த இடத்துல நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க இதுக்கான டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லுவாங்க. இது இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கில் ட்ரைனிங் 120 ஹவர்ஸ். இதில் டேலி, ERP அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது ரிலேட்டடான ட்ரைனிங் எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு வரும். பட் இதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி எதுவோ அதில் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அப்டேஷன் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான லாகின் எல்லாமே அதில் கொடுத்துருவாங்க.
பட் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் இ-ஃபைலிங் இதெல்லாம் நீங்கள் ஓரல் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பர்டிகுலர் ஓரல் கோச்சிங் சென்டரை தட் இஸ் சாப்டர் ஆர் ரீஜனல் கவுன்சிலை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் போஸ்டல் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூட் தட் மீன்ஸ் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய பிரான்ச்சு சாப்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஃபர்தராக கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்லேயே நீங்கள் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டியூட் சைட்டில். இதில் ட்ரைனிங் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் காமிக்கும். இப்போ இருக்கிற சிஎம்ஏ ட்ரைனிங் ஸ்கீம், இன்டர் லெவல் அண்ட் ஃபைனல் லெவலில் எவ்வளவு ஹவர்ஸு அண்ட் ஐஓடிபி எவ்வளவு நாள், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எவ்வளவுங்க ஃபுல் டீட்டெயிலும் காமிக்குது. இதில் ஒன்றும் தனித்தனியாக டேப் இருக்குது. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் வரும். ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் ஐஓடிபி இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸும் இதில் வருது. இப்போ ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் ஸ்கில் ட்ரைனிங் இன்டர்மீடியேட் கோர்ஸுக்கானதை அப்டேட் பண்ணிட்டாங்க. பட் ஃபைனல் கோர்ஸுக்கான ஸ்கில் ட்ரைனிங் இன்னும் அப்டேட் ஆகலை. டு பி அப்டேட்டட் ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்டேட் ஆன உடனே இங்கே உங்களுக்கு பார்த்துக்க முடியும். இப்போ இன்டர்மீடியேட் கோர்ஸுக்கான ஸ்கில் ட்ரைனிங் இங்கே காமிக்கிறாங்க பாருங்கள். டேலி இஆர்பி, ஜோஹோ, இஆர்பி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 40 ஹவர்ஸ் ஆன்லைன் மோடு. கம்யூனிகேஷன் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் 20 ஹவர்ஸ் ஆன்லைன் மோடு. எம்எஸ் ஆஃபீஸ் 40 ஹவர்ஸ், இ-ஃபைலிங் 20 ஹவர்ஸ். இது ரெண்டும் ஹைப்ரிட் மோட். ஸோ இப்போ ஹைப்ரிட் மோடுங்கிறப்ப நீங்கள் பர்டிகுலர் ஓரல் கோச்சிங் சென்டர் அல்லது உங்களுடைய நியரஸ்ட்டு சிஎம்ஏ சாப்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். தென் ஐஓடிபிங்கிறது ஃபைனல் லெவலுக்கு. ஃபைனல் லெவலில் இன்னும் ஸ்கில் ட்ரைனிங் அப்டேஷன் ஆகலை. ஸோ இன்ஸ்டியூட்டில் அது அப்டேட் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயிலுமே தெரியும். அண்ட் ஐஓடிபி இப்போ இருக்கிற ஸ்கீம் 10 டேஸ்ன்னு மாறியிருக்கு. ஏற்கனவே 7 டேஸ் இருந்தது, இப்போ 10 டேஸ்ன்னு மாறியிருக்கு. பட் இதில் வந்து உங்களுக்கு இன்டர்மீடியேட் கோர்ஸில் இந்த ஸ்கில் ட்ரைனிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இன்டரில் எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் இ-ஃபைலிங்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க, அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எம்எஸ் ஆஃபீஸில் ப்ளீஸ் கிளிக் ஹியர்னு இருக்கு இல்லையா, இதுதான் கரிக்குலம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்குது. எம்எஸ் வேர்டு அதில் என்னென்னலாம் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட். எக்ஸலுடைய சிலபஸ் என்னென்ன கவர் ஆகும் அதில், அண்ட் பவர் பாயிண்ட், இந்த மூணுடைய சிலபஸும் இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே இ-ஃபைலிங்கில் என்னென்ன கரிக்குலம் இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இ-ஃபைலிங் 120 ஹவர்ஸ் இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதில் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அதில் என்னென்ன சிலபஸ் இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 30 மினிட்ஸ்க்கு பேன் ரிலேட்டடானது. தென் 10 ஹவர்ஸ்க்கு இ-ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், இன்கம் டேக்ஸ் அண்ட் இ-ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அண்ட் 2 ஹவர்ஸ்க்கு டிடிஎஸ் அண்ட் இ-ஃபைலிங் ஆஃப் டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ். அண்ட் 6 ஹவர்ஸ்க்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடானது. அண்ட் 45 மினிட்ஸ்க்கு இஎஸ்ஐசி, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸு என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அது. அண்ட் 45 மினிட்ஸ் ஃபார் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இதுதான் இ-ஃபைலிங்குடைய சிலபஸ் இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது ஒரு கொஸ்டின் இருக்கும், இந்த இன்டர்மீடியேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஸ்கில் ட்ரைனிங் எப்போ போகணும்? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 குரூப் இருக்கு இல்லையா இன்டரில், 2 குரூப்பும் சேர்த்து அப்பியர் ஆகும்போது ஸ்கில் ட்ரைனிங் மஸ்ட்டு. ஒருவேளை இப்போ ஒரு குரூப் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா இப்போ ஸ்கில் ட்ரைனிங் மஸ்ட்டு கிடையாது. இப்போ அட்டன் பண்ண குரூப்பை தவிர இன்னொரு குரூப் நீங்கள் அப்பியர் ஆகிறப்ப கண்டிப்பாக ஸ்கில்ஸ் ட்ரைனிங் மஸ்ட். அப்போ அனதர் குரூப் அல்லது ரிமைனிங் குரூப் அப்பியர் ஆகும்போதோ அல்லது போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போதோ ஸ்கில் ட்ரைனிங் மஸ்ட்டு. இதில் இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பர்டிகுலராக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு, தட் இஸ் ஏன்னா இது டிசம்பர் 2024 தான் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறது யார் யாரெல்லாம் போத் குரூப்ஸ் ஆர் ரிமைனிங் குரூப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இஆர்பி, அந்த ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு SAP அது ரிலேட்டடான லாகின் ஐடி அது எல்லாமே அவங்களுடைய ரிஜிஸ்டர்டு மெயில் ஐடிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவங்களுடைய ஓரல் கோச்சிங் சென்டர் அல்லது அவங்களுடைய ரிலேட்டட் சாப்டர்ஸ், இன்ஸ்டியூட்டுடைய சாப்டர்ஸ் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷன். இப்போ அடுத்தது ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கில் ட்ரைனிங் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபைனல் லெவலில் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கை இப்போ கொண்டு வந்திருக்கிறது 80 ஹவர்ஸ் ஸ்கில் ட்ரைனிங். இதில் SAP, Oracle எக்ஸெட்ரா இதெல்லாம் ஒரு 50 to 60 ஹவர்ஸும், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒரு 20 to 30 ஹவர்ஸும் போட்டிருக்காங்க. பட் இப்போவே நம்ம சைட்டில் பார்த்தோம், இன்னும் அப்டேட் ஆகலை, டு பி அப்டேட்டட் ஷார்ட்லி இப்படின்னு தான் காமிச்சுது.
இது ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தது. ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணப்போ கொடுத்துருந்ததை வச்சு இதை நான் போட்டிருக்கேன். ஸோ 50 to 60 ஹவர்ஸ் SAP, Oracle எக்ஸெட்ரா அது ரிலேட்டடாக இது ஆன்லைன் அல்லது ஹைப்ரிட் மோடில் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான ட்ரைனிங் அப்படிங்கிறது 20 to 30 ஹவர்ஸ். ஸோ டோட்டலில் பார்க்குறப்ப 80 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆன்லைன் மோட் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னும் அப்டேட் பண்ணலை. அதுதான் இப்போ நம்ம சைட்டில் பார்த்தோம், டு பி அப்டேட்டட் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேயும் அதே தான், ஸ்கில் ட்ரைனிங் ஃபார் ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சிங்கிள் குரூப் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப் அப்பியர் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு கிடையாது. பட் அனதர் ரிமைனிங் குரூப் அப்பியர் ஆகும்போதோ அல்லது போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போதோ இந்த ஸ்கில் ட்ரைனிங் அவங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம் எழுத முடியும். இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் போத் குரூப்ஸ் ஆர் ரிமைனிங் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போது. இப்போ ஃபைனல் லெவலில் இன்னொரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். இதை இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், IOTP. இதை இப்போ 10 டேஸாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த 10 டேஸில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு 7 டேஸும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் 3 டேஸும் கவர் ஆகும். இது ஒன்லி ஃபிசிக்கல் மோடு மட்டும்தான். இதில் ஆன்லைன் மோடு ஹைப்ரிட் மோட்லாம் கிடையாது. ஒன்லி ஃபிசிக்கல் மோடு. எங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓரல் கோச்சிங் எடுக்கிறாங்களோ, தட் இஸ் ஃபைனலுக்கு என்ரோல்மெண்ட் பண்ணுறப்ப ஓரல் கோச்சிங்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்டருக்கு என்ரோல்மெண்ட் பண்ணும்போதும் ஓரல் கோச்சிங்னு செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஓரல் கோச்சிங் சென்டரை தான் காண்டாக்ட் பண்ணணும். இந்த ஸ்கில் ரிலேட்டடானது இதெல்லாம் சாப்டரில் தட் இஸ் ஓரல் கோச்சிங் சென்டரில் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு மேலே காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோமோ அங்கே காண்டாக்ட் பண்ணணும். பட் இந்த IOTPங்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் எங்கே ஓரல் கோச்சிங்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாப்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நியரஸ்ட் இன்ஸ்டியூட் சாப்டரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது ஃபிசிக்கல் மோடில் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நடக்கும் 10 டேஸ். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் நீங்கள் ரிமைனிங் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகும்போது மஸ்ட். இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடித்ததுக்கு, அதே மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு, இதுக்கெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது இருந்தால் மட்டும்தான். நீங்களாம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டியூட்டில் அங்கே சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது தான் உங்களால் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த நியூ ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் IOTP ஸ்கீம் 2024 ரிலேட்டடாக இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும்போதே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் தான் இந்த ஃபைனல் ரிலேட்டடானது இந்த டீட்டெயில்ஸ் நம்ம அங்கே பார்த்தோம். இப்போ இதில் ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீஜியன் அல்லது சாப்டர் அவங்க தான் இந்த MS ஆஃபீஸ் இ-ஃபைலிங் ட்ரைனிங் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணணும். இந்த CMA SC அப்படின்னா CMA சப்போர்ட் சென்டர், இவங்களுமே ஓரல் கோச்சிங் அதெல்லாமே இன்ஸ்டியூட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுவாங்க. ஸோ இங்கே பர்டிகுலராக இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் போத் ஆர் ரிமைனிங் குரூப் ஷால் ஒன்லி ரிசீவ் SAP ஆர் ERP லாகின் ஐடி இன் த ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி. அதாவது போத் குரூப்ஸ் அல்லது ரிமைனிங் குரூப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியில் SAP அல்லது ERP லாகின் கிடைக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் பெய்டு டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ், இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணியிருந்தா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம், அப்படி இல்லை மொத்தமாகவே கோர்ஸ் ஃபீஸ் ஃபுல்லாகவே பே பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு irrespective of exam application are eligible to attend other skill training programs or IOTP program for a particular term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பர்டிகுலராக போத் குரூப்ஸோ ரிமைனிங் குரூப்ஸோ அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு SAP ERP லாகின் வரும். பட் மற்ற ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கோ IOTP ப்ரோக்ராமுக்கோ அவங்க எக்ஸாமுக்கு இப்போ அதர் குரூப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா அல்லது ரிமைனிங் போத் குரூப்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபீஸ் ஃபுல்லாக பே பண்ணியிருந்தா, இன்டர் அண்ட் ஃபைனல் கோர்ஸுக்கு ஃபுல் ஃபீஸும் அவங்க பே பண்ணியிருந்தாங்கன்னா, இன்டருக்கு ரிலேட்டடான ஃபைனலுக்கு ரிலேட்டடான அந்த மற்ற ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் IOTP ப்ரோக்ராம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, அட்டன் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டியூட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. IOTPக்கு 10 டேஸுக்கான கரிக்குலம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த 10 டேஸ் IOTP ப்ரோக்ராம் டிசம்பர் 2024 எக்ஸாம்லேருந்து அப்ளிகபிள். ஸோ இதில் ஓரல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், ஓரல் கோச்சிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் எந்த ரீஜனல் கவுன்சில் அல்லது சாப்டர் அல்லது CMA சப்போர்ட் சென்டரை ஸ்டூடெண்ட் அவங்க என்ரோல்மெண்ட் பண்ணுறப்ப ஆப்ஷன் எடுத்திருந்தாங்களோ அங்கே அவங்க அட்டன் பண்ணணும். பட் போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க அவங்களுடைய நியரஸ்ட் ரீஜனல் கவுன்சில் ஆர் சாப்டரை காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை அவங்க கேட்டுக்க முடியும், அதிலையும் அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும்.
ஐஓடிபிங்கிறது ஒன்லி ஃபிசிக்கல் மோடுன்னு பார்த்தோம். இப்போ 7 டேஸ்ன்னு இருந்தது இப்போ 10 டேஸ்ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த 10 டேஸ்க்கான கரிக்குலம் தான் இதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 10 டேஸில் 7 டேஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் 3 டேஸ். இந்த 7 டேஸில் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும் அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் அதர் ஆடிட்ஸ். ஸோ அந்த டீட்டெயிலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபைனலைசேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அடுத்தது காஸ்ட் அண்ட் அதர் ஆடிட்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் நாலேஜ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் நாலேஜ், அடுத்தது கம்பெனி ஃபார்மேஷன் இது ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் நாலேஜ், கம்பெனி அண்ட் அதர் அலைடு ஒர்க்ஸு, தென் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது 4th ஹெட்டிங் பார்த்தோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சு, அண்ட் தென் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங், டிஜிட்டல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஒரு நாள் கவர் ஆகும். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஎஃப்எஸ்ஐ செக்டார். அடுத்தது எம்ஐஎஸ் ரிப்போர்ட், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எம்ஐஎஸ் ரிப்போர்ட். இது மேனுஃபேக்சரிங் செக்டார், பவர் செக்டார், ஸ்டீல் செக்டார், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் செக்டார்னு இது கவர் ஆகும். ஸோ இந்த 7 டேஸுக்கான ஷெட்யூலிங்கை என்னென்னங்கிறது கொடுத்துட்டாங்க. அடுத்தது 3 டேஸ்க்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், இதுலேயும் கம்யூனிகேஷன், இன்டர்வியூ, ப்ரெசன்டேஷன் இது ரிலேட்டடான ஸ்கில்ஸு, அண்ட் குரூப் டிஸ்கஷன் அண்ட் பேனல் டிஸ்கஷன் வித் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸ் இதெல்லாம் 3 நாள் கவர் ஆகும். ஸோ டோட்டலாக 10 டேஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இதை தவிர ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறது 15 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஃபைனலில் ரிமைனிங் ஆர் போத் குரூப்ஸ் எழுதும்போது 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்குது. அது பார்க்கலன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரைனிங் ஸ்கீமில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறது நியூ ஸ்கில்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஐஓடிபி டிசம்பர் 2024 எக்ஸாம்லேருந்து அப்ளிகபிள் ஆகுது. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ இந்த ட்ரைனிங் ஸ்கீம் அப்படிங்கிறது சிஎம்ஏல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரே வீடியோவில் நம்ம எல்லாமே கவர் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ அட் ப்ரெசென்ட் என்னென்ன அப்ளிகபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இன்டர் அண்ட் ஃபைனல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.